ஆக்கப்பூர்வமா உற்பத்தி செய்ய வேண்டிய ஆலைகள் மக்களை அலறி அடிச்சு ஓட வைக்கிற மாதிரி இயங்குனா பிரச்சனை தான். பொல்யூஷன், காத்துல கலக்கிற நச்சு மாசு சில நேரங்களில் மக்களோட உயிரையே கூட காவு வாங்கிடுது. அப்படி ஒரு சம்பவம் வட சென்னை பகுதியில் இப்ப நடந்திருக்கிறது தான் மக்களை அலற வச்சிருக்கு. அடித்தட்டு மக்கள் அதிகம் வசிக்கிற பகுதி வட சென்னை. ஆலைகள் அதிகம். மின் உற்பத்திக்காகவே இங்க 2-3 பிளான்ட் செயல்படுது. சிமெண்ட் தயாரிக்கிற தொழிற்சாலைகளும் இருக்கு. இதனால சரக்கு வாகன போக்குவரத்தும் அதிகம். வட சென்னையில திருவொற்றியூர்ல இருந்து மீஞ்சூர் வரைக்கும் நெரிசல் தான். ரீசெண்டா மிக்ஜாம் புயல் தாக்கினப்போ சிபிசிஎல் நிறுவனத்திலிருந்து திறந்து விடப்பட்ட கழிவு எண்ணெய் கடல்ல கலந்ததுல மொத்த மீனவர்களோட வாழ்வாதாரமும் பாதிக்கப்பட்டுச்சு. எண்ணெய் கலப்பை தடுக்கணும், இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு கொடுக்கணும்னு சொல்லி தாழங்குப்பம், எண்ணூர்ல இருக்கிற மீனவர்கள் அடுத்தடுத்து புரொட்டஸ்ட் பண்ணாங்க. அதிகாரிகளும் அங்க டெய்லி வந்து மக்களை சந்திச்சு அவங்களோட பிரச்சனையை தீர்க்கிறதா உத்தரவாதம் கொடுத்திருக்காங்க. கடல்ல கலந்த எண்ணெய் படிப்படியா நீக்கப்பட்டு வருது. இப்ப அடுத்த அதிர்ச்சியா அதே எண்ணூர் பகுதியில வாயு கசிஞ்சி மக்களை பீதியடைய வச்சிருக்கு. எண்ணூர்ல இருக்கிற கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் நிறுவனம் எர்ணாவூர் கிராமத்துல உர தொழிற்சாலை ஒன்னையும் நடத்திக்கிட்டு வருது. இதுக்காக கத்திவாக்கத்தில் இருக்கிற குடோன்ல அமோனியா சேமிக்கப்பட்டு வருது. கப்பல்ல இருந்து தொழிற்சாலை குடோனுக்கு கொண்டு வர வசதியா ஹார்பர்ல இருந்து கடலுக்கு அடியில பைப் பதிக்கப்பட்டிருக்கு. திருவொற்றியூர், கத்திவாக்கம் வழியா பதிக்கப்பட்டிருக்கிற பைப் வழியா அமோனியா குடோனுக்கு வந்து சேர்ந்துடும். ரொட்டீனா அமோனியா அனுப்புற பணி இன்னைக்கும் நடந்துச்சு. ஆனா திடீர்னு நேற்று நைட்டு 11:30 மணிக்கு பைப்ல ஏற்பட்ட விரிசல் காரணமா கேஸ் லீக்கேஜ் ஆனதுல பரபரன்னு காத்துல கலந்துச்சு அமோனியா. அடுத்த சில நிமிடங்கள்ல சின்ன குப்பம், பெரிய குப்பம், நேதாஜி நகர், பர்மா நகர்னு சுத்தி இருந்த மக்களுக்கு திடீர்னு கண்ணெரிச்சல், மூச்சு திணறல்னு ஏற்பட்டு ரொம்பவே அவதிப்பட்டாங்க. காத்துல கலந்து வந்த அந்த அமோனியா கேஸோட வாசனை அவங்கள கலக்கப்படுத்த உடனடியா எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு ஓடினாங்க. ஒரு சிலர் பயந்து போய் பக்கத்தில் இருக்கிற சமூக நலக்கூடம், சர்ச்சுன்னு தஞ்சம் அடைஞ்சாங்க. கேஸ் லீக்கேஜுக்கு காரணமான ஆலையை மூட சொல்லி பப்ளிக் ஒன்னா கூடி போராட்டத்தையும் நடத்தினாங்க. தகவலை கேள்விப்பட்டதும் சம்பவ இடத்துக்கு ஓடி வந்த தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. சென்னை மாநகராட்சி துணை ஆணையர் சமீரன் எண்ணூருக்கு வந்து அமோனியா கேஸ் எங்கெல்லாம் பரவி இருக்குன்னு ஆராய்ச்சி பண்ணாரு. கேஸ் லீக்கேஜை தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகள் பரபரன்னு எடுக்கப்பட்டுச்சு. சவுண்டு, அலாரம் சவுண்டு கேட்டுன்னு இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் என்னன்னு விசாரிக்கும் போது எங்கள் இடத்துல அந்த காசு கோயில் குப்பத்தில் வந்து ஸ்மெல் வந்து லைட்டாக இருந்தது. இது என்ன ஸ்மெல்லுன்னு தெரியும் போது பக்கத்து கம்பெனி ஸ்மெல் இல்லை, இது லிக்விட் அமோனியாவோட ஸ்மெல்லுன்றது கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் நல்லமே ரோட்டுக்கு வந்தோம். ரோட்டுக்கு வரும்போது என்ன ஆச்சுன்னா, பெரிய குப்பத்துலேருந்து கிட்டத்தட்ட 20 பேர் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட்னு சொன்னாங்க. ஆனாலும் மக்கள் கிட்ட ஏற்பட்ட அந்த பயம் கொஞ்சம் கூட போகலை. சாக்லேட் தொழிற்சாலைன்னு சொல்லி தான் இதை ஆரம்பிச்சாங்க. ஆனா அமோனியா கேஸை பயன்படுத்துற அளவுக்கு வேற உற்பத்தி ஏதோ பண்றதால அடிக்கடி இந்த பிரச்சனைக்கு ஆளாகிறதா அந்த பகுதி மக்கள் அங்கலாய்க்கிறாங்க. இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகுது, இங்கிருந்து போங்க. எப்படி சுனாமி வரும்போது நாங்கள் தப்பிச்சு போனோமோ அதே மாதிரி தான் இங்கே நடந்திருக்கு.
எங்க இது இருக்கனால எல்லாருக்கும் மூச்சு விடுறது கஷ்டம். நிறைய பேருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க, சொல்றதுக்கே வாய்ப்பு இல்லை. ஒன்றும் பண்ண முடியாது சார். இப்போ மீன் செத்து மிதக்கிற மாதிரி நாங்கள் இங்கே செத்து மிதந்துட்டு இருந்திருப்போம். நீங்கள் வந்து பார்த்துட்டு தான் போயிருக்க முடியும். அதுக்கான நடவடிக்கை என்ன? கம்பெனி என்ன பண்ண போறீங்க? இது மாதிரி லீக்கேஜ் ஆச்சு, நீங்கள் வந்து சொன்னீங்களா? இங்கே இருக்காதீங்க, உங்களுக்கு வந்து உங்கள் உயிர் முக்கியம், நீங்கள் போயிட்டீங்க. அப்போ நாங்களாம் என்னது? இப்போ ஃபர்டிலைசர் பிளான்ட்ல வந்து அம்மோனியா தான் மேஜர் காம்பவுண்ட். இதோட நைட்ரிக் ஆசிட்னு இன்னொரு கெமிக்கல் அசார்டோட ரியாக்ட் பண்ணி தான் அம்மோனியம் நைட்ரேட் பண்ணுறாங்க. அதுதான் ஃபர்டிலைசராக இதாகும். ஸோ இதோட ரெக்குயர்மெண்ட் ரொம்ப அதிகமாகும் போது பிளான்ட் கண்டினியூஸாக ஆப்ரேட் பண்ணுறனாலையோ இல்லை ப்ராப்பர் சேஃப்டி ப்ரிகாஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் வர வாய்ப்பு இருக்குது. இது எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மேலை நாடுகளில் இப்போ ரீசெண்டாக அங்கே லெபனானில் ஒரு ஆக்சிடென்ட் பார்த்தோம். அதெல்லாம் கூட இந்த அம்மோனியம் நைட்ரேட்டோட இதுதான். ஸோ இதோடைய ப்ராப்ளம் வந்து ரொம்ப ஹியூஜாக இருக்கும். இட் இஸ் பெட்டர் அங்கே இருக்க ஏரியாவில் இருக்க மக்களை வந்து இது கொஞ்சம் ஐசோலேட்டட் பிளான்ட் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு சேஃப்டி ட்ரைனிங் கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் எப்படி எவாக்குவேஷன் இது பண்ணுறது, ப்ரொடெக்டிவ் கியர்ஸ் கொடுக்குற மாதிரி மாஸ்க்கு இல்லை க்ளவுஸ், ஃபுல் கவரால்ஸ் அந்த மாதிரி கொடுத்து இது பண்ணலாம். அதே நேரம் அமோனியா வாயு கசிவு 15 நிமிடங்களில் சரி செய்யப்பட்டதா சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் சொல்லியிருக்காரு. எண்ணூர் பகுதியில் இருக்கிற அந்த ரெட் கேட்டகரி இண்டஸ்ட்ரி எல்லாம் உடனடியாக மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு எல்லா தொழிற்சாலைகளும் அதற்கான கட்டமைப்பு சரியா இருக்கிறதா, அதே மாதிரி அதே சூழ்நிலையில் இது போன்ற விபத்துகள் ஏற்படுகிற போது அதை தடுப்பதற்கான நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்படுகிறதா என்பதை கண்காணிக்க விரைவில் ஒரு குழு அனுப்பி அனைத்து அந்த சிவப்பு தொழிற்சாலைகளும் நம்ம ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறோம் என்பதை தெரிவிச்சுக்கிறேன். அபாயகரமான ஆலைகள்னு வகைப்படுத்தப்பட்ட லிஸ்ட்ல இருக்கிற ஃபேக்டரிகள் மறு ஆய்வுக்கு உட்படுத்தப்படும்னு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் மெய்யநாதன் உறுதி அளிச்சிருக்காரு. ஆளுநர் RN ரவியும் அமோனியா கேஸ் லீக்கேஜ் தொடர்பா தன்னோட கவலையை தெரிவிச்சிருக்காரு. இந்த சூழல்ல NDRF குழுவும் சம்பந்தப்பட்ட பகுதியில் ஆய்வு நடத்தியிருக்காங்க. அமோனியா கேஸ் காத்துல பரவுச்சுன்னா பாதிப்புல இருந்து தப்பிக்க முதல் கட்டமா மக்கள் என்ன செய்யணும்னு மருத்துவ நிபுணர்கள் கிட்ட கேட்டோம். ஸோ அந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நீங்கள் ஓப்பன் ஸ்பேஸ்க்கு ஃபஸ்ட்டு போயிடணும். காற்று நல்லா ஃப்ரீயாக இருக்க இடமா பார்த்து நீங்கள் மூவ் ஆகிக்கணும், சரிங்களா? அதுலேயும் நிறைய பேர் வந்து வீசிங் இருக்க பேஷண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ அவங்க அந்த மாதிரிப்பட்ட பீப்புள் என்ன பண்ணலாம்னா, அந்த இன்ஹேலர் இருந்துச்சுன்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை டேப்லெட், அந்த வீசிங் அலர்ஜி மாதிரி நிறைய பேர் அப்படி தான் ஃபஸ்ட்டு ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்படின்றவங்க அந்த டேப்லெட்ஸ் போட்டிங்கன்னா அந்த சமயத்தில் ஒரு ரிலீஃப் கிடைக்கும். பட் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் பக்கம் போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் பார்க்குறது என்றைக்குமே ஃபஸ்ட்டு அட்வைசபிள். அந்த டவுட் உங்களுக்கு ஃபீல் ஆகுதோ, அந்த இடத்துல சில அறிகுறிகள் தெரியுதோ, தலைவலி வரலாம், ஒரு மாதிரி கேராக இருக்கலாம், ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் வரும். அப்படின்றப்போ நீங்கள் இமீடியட்டாக நீங்கள் அந்த இடத்த விட்டு குவிட் பண்ணுறது தான் ஃபஸ்ட் ஆப்ஷன். குவிட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ சீக்கிரத்தில் பக்கத்தில் இருக்க ஒரு மருத்துவமனையோ எங்கே போகிறது எனக்குமே அது ஃபஸ்ட் அட்வைஸ் அதுதாங்க. ஏன்னா செல்ஃப் மெடிக்கேஷன், அதுவும் இந்த விஷவாயுவுக்கு அட்வைசபிளே கிடையாது. வடசென்னைக்கு இப்போ போதாத காலமானு தெரியல. உர தொழிற்சாலையில் அமோனியா கேஸ் லீக்கேஜ் ஆகி அதனால ஏற்பட்ட பதற்றம் அடங்குறதுக்குள்ளேயே IOC நிறுவனத்தில் பாய்லரும் வெடிச்சிருக்கு. அதில் படுகாயமடைஞ்ச 2 பேர்ல ஒருத்தர் உயிரிழந்துட்டதா தகவல் வந்திருக்கு. இதனால தண்டையார்பேட்டை பகுதியிலையும் மக்கள் பதற்றமா இருக்காங்க. நாட்டோட வளர்ச்சிக்கு தான் ஆலைகள். காற்றை சுத்தமாக வச்சுக்க தேவையான ரூல்ஸை அந்த ஆலைகள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். ஏனோ தானோன்னு அலட்சியமாக இருந்துட்டா மக்களோட உயிருக்கே கூட ஆபத்து வந்துடும்.